அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, சொந்தம் 2ஆக போகுது, சொத்து 4ஆக போகுதுங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. அது நல்வினையாக இருந்தால் நல்லது நடக்குங்க. அதுபோல தான் இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள நீங்கள் செய்ய போகும் 2 வினைகள் 2026ஆம் வருஷம் வரப்போகின்ற 4 வினை பயன்கள். அது நல்லதா கெட்டதா பதிவினை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் வீட்டில் மிதுன ராசியில் இருக்காருங்க. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசார பயிற்சியாகி 8ஆம் வீடான கடகராசியில் உச்சம் அடைந்துட்டாரு. தனுசு ராசிக்கு அதிபதி உச்சம் அடைஞ்சிருக்காரு. நல்லது தாங்க, ஆமாம் நல்லது தான். ஆனால் 8ஆம் வீட்டில் அவர் உச்சம் அடைகிறார். அதனால தான் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே தனக்கு பின்னாடி தான் தான தர்மம் என சொல்லப்படுற மனிதர்கள் மத்தியில் தான தர்மத்திற்கு பிறகு தான் தனக்கு என வாழ்க்கையை மாற்றி வச்சுக்கிறவங்க இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க. அப்பப்பட்ட உங்களுக்கு 8ஆம் வீட்டில் குரு உச்சமடைந்தால் என்னென்ன பலன்கள் நடக்கும்? அதிசார உச்ச பயிற்சி அடைஞ்சதுனால என்ன நடக்கும்? அதுபோல் சனி பகவான் 4ஆம் வீடான மீன ராசியில் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அவர் நவம்பரில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ ஒரு பக்கம் குரு உச்சம், இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி. இது இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடக்குதுங்க. அப்போ 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள இந்த 2 கிரகங்கள் 2 வினை மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் உங்களை செய்ய வச்சிடுங்க. அதில் முதல் விஷயம் என்னன்னா சொத்து விஷயம். ஏன்னா 4ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மேலும் உச்ச குருவினுடைய பார்வை கடகராசியில் இருந்து தனது 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்குறாரு, சனி பகவானை பார்க்குறாரு. அப்போ பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு சொல்லுவாங்க. அப்படி வாடகை வீட்டில் பல இன்னல்களில் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் துணிஞ்சு வேற வீடு மாறுவீங்க. அப்படிப்பட்ட மாறுதல் மூலமாக இழந்த நிம்மதி கிடைக்கும், முன்னேற்றம் வாழ்க்கையில் கிடைக்குங்க. வாஸ்து கோளாறு போன்ற விஷயம் இருக்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகுவீங்க. வீட்டில் செய்வினை கோளாறு போன்றவை இருக்கலாம். அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. ஏன்னா இப்போ குரு பகவானுடைய பார்வை இருக்குங்க. அப்போ தெய்வ அனுகிரகம் பெறுவீங்க. மேலும் எப்பேற்பட்ட சொத்து பிரச்சனை இருந்தாலும் அது பெருசாயிடுமோ, அதனால் சொந்தம் விட்டு போயிடுமோ, பிரிஞ்சு போயிடுமோ உறவுகள் அப்படின்னு நீங்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க. ஆனால் இனி அப்படி இருக்க மாட்டீங்கங்க. களத்தில் இறங்குவீங்க. ஏன்னா தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேற இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் உணர போகிறீங்க. இதுவரை நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்குன்னு உதவி தேவைப்படும் போது உதவி செய்யாமல் போனால் அதுக்காக நீங்கள் உருமாறும் நேரம் இதுங்க. அப்போ சொத்து பிரச்சனை வரும், நீங்கள் அதை எதிர்கொள்வீங்க. உங்களுடைய பங்கு நிச்சயமாக வந்தே தீருங்க. அதனால் சில சொந்த பந்தங்களை பிரியக்கூடிய சூழல் கூட உருவாகுங்க. ஆனாலும் அது உங்களுக்கு நல்லது தான். உங்கள் தன்மானம் ஈகோ இது தூண்டிவிடப்பட்டு சொந்த வீடு வாங்குறது அல்லது சொந்த வீடு கட்டுறது இதுக்குரிய முயற்சிகளை பண்ணுவீங்க. அதுபோல் வண்டி வாகனம் மற்றும் இந்த தொழில் விஷயம், புதிய தொழில், அதுக்கு உரிய தேவையான இடத்தை நீங்கள் வாங்கிடுவீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சொந்த கடை அல்லது சொந்தமாக ஒரு பிஸ்னஸை நிச்சயமாக உருவாக்கிக்குவீங்க. இது நாள் வர மற்றவங்களை நம்பி கையேந்தி தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனி தனியாக அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால் பழைய சொத்துக்கள் மாறும், சில உறவுகள் பிரியும். அதே போல் பழைய கம்பெனியை விட்டு புதிய இடத்துக்கு மாறுவீங்க. இது போக இந்த 2025இல் 8ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சமாக இருப்பதால் சமூக சேவை, தொண்டு இந்த விஷயத்துலலாம் ஈடுபடுவீங்க. அதுபோல் வேலை, அரசு வேலை, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க, அதாவது மருத்துவத்துறை, கல்வித்துறை, இராணுவம், காவல்துறை, இதில் எல்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். 2025ஆம் வருஷம் நீங்கள் ஏற்படுத்தின வம்பு வழக்கு பிரச்சனைகள் அது நிச்சயமாக ஆரம்பமாகி 2026இல் புதிய சொத்துக்களை உருவாக்கும். பழைய சொந்தங்கள் விட்டு விலகும், புதிய சொந்தம் உருவாகும். மிக முக்கியமாக பிள்ளைகள் உடல்நலனில் அக்கறை தேவைங்க. அதுபோல் பிள்ளைகளுடைய நடத்தையையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன ஆனாலும் சரிங்க, ராசி அதிபதி 8ஆம் வீட்டில் உச்சம்
அடைகிறாரு. அப்போ மறைமுக வழியில் நிச்சயமாக பணவரவு உண்டு, வாழ்க்கை துணை வழியில் வரவு உண்டு. இதெல்லாம் நிச்சயமாக நடக்குங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா பண விஷயத்தில் பஞ்சாயத்து பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் அதில் துணிஞ்சு களத்தில் இறங்கி உங்களுக்குன்னு உரிய பங்கு, உங்களுக்குன்னு உரிய உரிமை, உங்களுக்குன்னு உரிய பணவரவு இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிடணும். நீங்கள் களத்தில் இறங்கினாதான் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு பணவரவு கிடைக்குங்க. ராசி அதிபதி உச்சத்தில் இருக்காரு. அப்போ வெற்றிங்கிறது நிச்சயமாக உறுதிங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அன்னதானம் செய்யுங்க, பறவைகளுக்கு உணவு நீர் இவற்றை வையுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லதே நடக்குங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.